Hello all, welcome to Pavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய மஷ்ரூம் குருமா காளான் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மஷ்ரூம் குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறமா ஒரு 250 கிராம் போல மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறமா இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, இன்னும் நம்ம அரைச்சி விடுறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேங்காய் 1/4 கப், அப்புறம் கசகசா, ஜீரகம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடட்டும். அது வதங்கினதும் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, நாம ஆட் பண்ண தூள் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். மஷ்ரூம்ஸ்க்கு ஜென்ரலாகவே ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது வேகட்டும். இப்போ அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக கசகசா, ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக அரைஞ்சு வந்திருக்குன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, நம்ம கிரேவிக்கு தண்ணி சேர்க்காமலேயே கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம மஷ்ரூம்ஸ் வேக வைக்கும் போது தண்ணி விடாமல் வேக வைக்கிறோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு குருமா தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த பதமே நமக்கு போதுமாக இருக்கும். அப்போ தான் சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம குருமா நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு ஹோட்டல் டேஸ்ட் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதாவது வெந்தய இலையை கொஞ்சமாக கசக்கி போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் கொஞ்சம் குக் ஆகட்டும். இது குக் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.